ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய உடம்பை நல்லா குளுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நல்ல சுவையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உடனுக்குடனே செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி செய்யுதுன்றது தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக தேவைப்படக்கூடியது பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பேரிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். 2 போல் அத்திப்பழம் எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதை ஒரு டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு அதை நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இது கூடவே அத்திப்பழத்தையும் சேர்த்து அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையுமே சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஊறும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். பாதாமில் இருக்கிற தோலை உரிக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரை மணி நேரம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சாலே ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இன்னொரு கப்பில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு சுடுதண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். சீக்கிரமாக ஊறிடும். அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாதாம் நல்லா ஊறி இருக்கும். தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். லைட்டாக அழுத்தினாலே போதும், தோல் ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். இதே மாதிரி எல்லா பாதாமில் இருக்கிற தோலையும் உரிச்சிட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அப்படியே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே ஊற வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், அத்திப்பழம் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற அந்த தண்ணியே சரியாக இருக்கும். நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சப்ஜா விதைகளை கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் லேயர் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தாலே ஊறி இருக்குன்னு அர்த்தம். பாதாம் பிசன் ஒரு 10 போல் எடுத்து நைட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு கப்பில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், திகட்டிரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதை செய்யறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா சூடாகி வரும்போது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் சூடாக ஆரம்பிக்கும் போதே கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். கலந்து விட விட பாத்திரத்தினுடைய ஓரங்களில் ஏடுகள் மாதிரி படிய ஆரம்பிக்கும். அதையும் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், அத்திப்பழம் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூடான பாலில் நம்ம பேரிச்சம்பழம் விழுதை சேர்க்கறதுனால கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கட்டிகள் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா கட்டிகள் விழாமல் இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இதை செய்யும் போது அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அகலமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட்னஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. வெள்ளை சக்கரை மட்டும் சேர்க்க வேணாம். நம்ம ஹெல்த்தியாக செய்கிறதுனால வெள்ளை சக்கரையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் ஸ்வீட்னஸ் மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்காக சேர்க்குறதா இருந்துச்சுன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். நம்ம பேரிச்சம்பழம்லாம் சேர்த்துருக்குறோம், அத்திப்பழம் எல்லாமே இனிப்பான பொருட்களாக சேர்த்துருக்கிறதுனால 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிச்சான க்ரீமியான டேஸ்ட்டு கிடைக்கும். ஐஸ்கிரீம்லாம் நம்ம சாப்பிடும் போது எப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. நல்லா முழுமையாக ஆறினதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சப்ஜா விதைகள், பாதாம் பிசன் இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது குடிக்கிறதுக்கு அப்படியே ஜிகர்தண்டாலாம் நம்ம சாப்பிடும்போது எப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும். மலாய், குல்ஃபி எல்லாம் சாப்பிடும்போது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கலந்துட்டு இத அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு நல்ல சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கோங்க. இத சூடா குடிக்கிறத விட ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது, அப்படியே ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டாலாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள்ல செஞ்சீங்க அப்படின்னா, 4 பேருக்கு பெரிய கிளாஸ்ல குடிக்கிற மாதிரி குடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா தாராளமா செய்யலாம். இதில கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தாவ துருவிட்டு, மேலால இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிட்டு குடிக்க குடுத்தீங்க அப்படின்னா, குடிக்கும்போது வாயில கடிப்படும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயில் டைமில வெளியில எங்கேயாவது போயிட்டு வராங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுமே சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில கடைகள்ல விக்கிற ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறத விட, கொஞ்சம் ஆரோக்கியமான முறையில இந்த மாதிரி ஹெல்தியான பொருளெல்லாம் வச்சு ஜூஸை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, எடுத்து குடிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கும். நல்ல குளுமையாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. நான் போடுற ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் கொடுங்க. தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.